தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவியில் 6 நாட்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ். விவரம். வணக்கம் வாசனி. இப்ப பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில 6 நாட்கள் பின்பு சுற்றுலா பயணி குளிப்பதற்கு வனத்துக்கு அனுமதி அளித்துள்ளன. குறிப்பா தென்மேற்கு பருவமழை காரணமாக கடந்த 6 நாட்களாக சுருளி அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமா பார்த்தோம்னா தூவானம், ஈத்தக்காடு, அரிசிப்பாறை, வண்ணாத்திப்பாறை ஆகிய பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. தொடர்ந்து பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மேகமலை, மணலாறு, இரவங்கலாறு பகுதியிலும் கனமழை பெய்து சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வந்தது. இதனால கடந்த 6 நாட்களாக வனத்தில் சுற்றுலா பயணிகள் தடை விதித்திருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா கடந்த 12 மணிக்கு மேல நீர்வட்டம் குறைந்த உடனே சுற்றுலா பயணிகள் அனுமதி அளித்தாங்க. இந்த 6 நாட்களாக சுற்றுலா பயணி சொல்லாத சுருளி அருவி இன்று ஏராளமான சுற்றுலா பயணி வருகை சுருளி அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். இதனால் பார்த்தோம்னா சுருளி அருவி ஒரு விழாக்குளமாக பூண்டுள்ளது. தற்போது பார்க்கும்போது பார்த்தோம்னா சுருளி நீர்வட்டம் கொஞ்சம் குறைந்துதான் வந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை மீண்டும் தொடர்ந்தால் சுருளியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுருளியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் சுற்றுலா பயணி வருகை அதிகரித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.